அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹ்மத் ஃபாரூக். கிழக்கு மாகாணத்தை அக்கரைப்பத்தை சேர்ந்த சகோதரர் அஸ்லி நாகூர் தம்பி என்பவர். இவர்தான் அந்த வங்கரோத்து அரசியல்வாதிகள் இவரை விற்று கொஞ்ச நாள் ருஸ்தியை விலை பேசி விற்று கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் இவரைத்தான் விற்றார்கள். எவ்வாறு, எந்த விதத்தில் விற்றார் என்று நான் சொல்வதை விட அவரே சொல்வதை கேட்டால்தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இது அவர் சொன்ன ஒரு பதிவு. அதை இங்கு மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வங்கரோத்து அரசியலை இவர்கள் முஸ்லீமாக பாவிக்காமல், அதாவது அரசியலுக்காக வேண்டி கூட பொய் புரட்டு இவற்றைத்தான் அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதற்கு இந்த ஒரே ஒரு வீடியோவே நல்லதோர் அத்தாட்சி. எனவே இதை பாருங்கள். இவருக்காக, இந்த உண்மையை எடுத்து உரைக்கின்ற இந்த சகோதரருக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தேவையற்ற கமெண்ட்கள் போடுவதன் மூலம் உங்களுடைய பிறப்பில் உள்ள குறைபாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் உண்மையான முஸ்லீமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். எனவே இதை பாருங்கள். நான் அஸ்லி அக்கரைப்பத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெருமாட்டுக்கு அஸ்லி நாகூர் தம்பி ஃபேஸ்புக் ஐடி. இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு பேசித்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த விஷயத்தை நான் பேசுகிறதுக்கு டூ லேட்டான காலதாமதமானதுக்கான காரணம் வேலைப்பழு. அந்த வேலைப்பழு வாரத்துக்கு காரணம் இந்த அபாண்டமான ஒரு செய்தி தான். அதாவது என்னென்னு அக்கரைப்பத்தில் இருக்கிற நான் ஃபேஸ்புக்கில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பதிவு போடுறேன். அது அது சம்மந்தமாக அக்கரைப்பத்து போலீஸ் என்ன விசாரித்தாங்க. நான் அவங்களுக்கு அது சம்பந்தமான விசாரணைக்கும் நான் உடன்பட்டேன், சட்ட ரீதியாக உடன்பட்டேன். ஆனால் பிறகு எனக்கு சட்ட ரீதியாக ஒரு உதவி தேவைப்பட்டதுக்காக வேண்டி எனக்கு மார்க்க ரீதியாகவும் சமூக ரீதியான விஷயங்களில் உதவி செய்கிறதுக்கும் பொதுவாக எனக்கு நான் நல்ல மனிதராக மதிக்கக்கூடிய லோயர் ராஷி முகமது தான் அவங்களுக்கு ராஷி முகமது காக்காக்கிட்ட போய் பேசின டைமில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எனக்கு உதவி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அங்கே இருந்த மூத்த கட்சி வேட்பாளர்களாக இருக்குது ரமேஷ் காக்கா, காதர்ஜி இஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் சமூக ரீதியாக சமூக சேவைகளில் உடன்பாடானாக்கள், நேர்மையானாக்கள். அவங்க உதவி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் நீங்கள் பயப்படாதவங்க, யோசிக்காதவங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி உண்மையாகவே அவங்க சொல்லி அனுப்பின விஷயம் இதுதான். இந்த விஷயத்தை அவங்க சொல்லி அனுப்பினது பிறகு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. நான் வீட்டை வந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கில் கூட்டாளி ஹோல்ட் பண்ணிட்டு கேட்டான். மதியான் ஃபேஸ்புக்கில் ஏஎல் தவம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் ஐடியில் தான் போட்டிருக்கு. அதாவது ஏஎல் தவம் காக்கா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஓட் கேட்குற அக்கரைப்பத்தில் இருக்கிற ஏஎல் தவம் காக்காட ஃபேஸ்புக் ஐடி உண்டுல தான். இதுக்கு சொந்தம் அவராக இல்லையாங்கிறது எனக்கு உண்மையாக தெரியாது. நான் அவரையே குறிப்பிட்டு செல்ல இயலாது. ஏனெண்டா முறைமையில் பற்றி நான் விசாரிக்கப்பட்டால் மாட்டிக்குவேன். அவராக இல்லையான்னு சொல்ல தெரியும். ஆனால் அவராக இருக்கலாம். ஏனெண்டா அவர் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் போடப்படுது. அதில் அது ஃபேஸ்புக் ஐடி யாருங்கிறத அவரும் அல்லாஹ் அறிஞ்சார். இப்போ இந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் தான் உண்மை, 100% தான் உண்மை. இது அல்லாஹ் சாட்சியாக வல்லாஹி இதுதான் நடந்த உண்மை. ஆக இந்த விஷயத்தை கூட்டாளி ஹோல்ட் பண்ணி கேட்கானிட்டு இப்படி பலஸ்தீனுக்கு ஆதரவாக பதிவுகள் போட்ட ஒரு சகோதரனுக்கு கைவிரித்தல் என்பிபிட்ட உதவி கேட்டு போகிற டைமில் கைவிரிச்சாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிடலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிக்கு மச்சான்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினான், லிங்கையும் அனுப்பினான். நான் 2யும் வச்சிருக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இது உண்மையை நடந்தான்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ் மீதானையாக திரும்பவும் சொல்லன், இந்த வீடியோக்கும் அல்லாவே சாட்சி, இந்த ஒரு விஷயம் நடக்கலை. எந்த அளவுக்கு சொன்னால் உண்மையாக நடந்தது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது. பிறகு ஹோல்ட் பண்ணி கூட என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும், பயப்படணும், யோசிக்கணும்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி கூட பேசினாங்க. எனக்கு அவள் எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேன்னு சொன்னால், இப்படி இருக்கக்கூட இந்த கட்சி வேட்பாளர்கள் இந்த எலெக்ஷன் டைமில் எனக்காக செப்பரேட்டாக டைம் எடுத்து கால் பண்ணி கேட்குற அளவுக்கு இருக்கேன்னு சொன்னால், அப்போ இந்த விஷயத்தை சும்மா அபாண்டமாக ஒரு அவதூறு, ஒரு பச்சை பொய்யை இட்டு கட்டி சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கிற அந்த ஓனர். அப்போ இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனவேதனை ஏற்படுத்திருக்கு எனக்கு தெரியுமா. இதால் கடும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸே இடிக்கப்படாண்டு விரும்பித்தான் அல்லாவை சாடி வாழணும் இருந்த எனக்கு அல்லாஹ் சார்ந்த ஒரு சோதனையாக போய்த்தது. சுபஹான் அல்லாஹ். நான் அவரை மன்னிக்கிறேன், அல்லாவுக்காக வேண்டிய நான் அவரை மன்னிக்கிறேன். அவருக்காக வேண்டியோ இல்லை வேறு எதுக்காக வேண்டியோ நான் அவரை மன்னிக்கிறேன், அல்லாவுக்காக வேண்டிய மன்னிக்கிறேன். எதுக்காக மன்னிக்கிறேன் கேட்டால் இதில் முக்கியமான விஷயம்,
நாம் ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சால் அந்த அநியாயத்துக்குரிய ரிஃப்ளெக்ஷன் ஒரு விளைவை எஃபெக்டாக நமக்கு இந்த பூமியில் தந்துட்டான்னு நினச்சா நம்ம தாங்க மாட்டோம். நான் நிறைய பேர் அக்கறப்பதில் கண்டிருக்கேன். இதுக்கு முந்தி இருந்தாக்கள் கூட அரசியல் ரீதியாக கணக்க பேரில் சும்மா பொய் கேஸ் இல்லாட்டி பொய்யான விஷயங்களை போட்டு இதண்டு சமூக ரீதியாக நடக்க வேண்டிய ஒரு நியாயமான உரிமையான விஷயத்தை கூட தன் அரசியலுக்காக எடுத்து அதை ஒரு பகடக்காயாக எப்படி சொல்லதுண்டா அது தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு எழுதினாக்கள் நடைமுறைப்படுத்தினாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுகள் சோதனையாக வேதனையாண்டு எனக்கு சொல்றதுக்கு இயலாது. நம்ம சொல்ல இயலாது அந்த விஷயத்தில், நம்ம அந்த ஸ்டெப் அதிலெல்லாம் கை வைக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கு. அப்போ நான் இதில் முக்கியமான விஷயம் என்ன நினச்சின்னா, என்பிபி கட்சியில் இருக்கிறார்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னுட்டு செல்லலை. இது மட்டும் இல்லாமல் வந்தவங்க என்பிபி கட்சியில் இருக்கிற அவ்வளோ பேரும் எனக்கு தெரிஞ்ச வகையில் தனிப்பட்ட ரீதியாக நேர்மையான ஆக்கள், அல்லாஹ்க்கு பயந்து வாழக்கூடிய ஆக்கள். இதுவரைக்கும் மத்தாக்களில் போய் சொல்லியோ இல்லை அப்படி எப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் கேள்விப்படலை. அல்லாஹு ஆலம், அல்லாவே மிக அறிஞ்சவர். இப்படி இருக்கக்குள்ள அவங்க மேலே சும்மா அவாண்டமான ஒரு பொய்யை சொல்லிருக்கி அது அவங்களோட தரப்புல இருக்கிற ஒரு 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 கவலையான விஷயம் எனக்கு. ரெண்டாவது, எனக்கு கடும் ஒரு கவலையாக இருந்துச்சு மனசுக்கு. எந்த அளவுக்கு கண்டுச்சுன்னா நம்ம சும்மா இருந்த நம்மளுக்காக வேண்டி ஒரு உதவி கூட செய்ய இயலாமல் இருக்கிறவிய ஏன் நம்மளை பற்றி இப்படி ஒரு தவறான செய்தியை பரப்புகிறாங்க அப்படி யோசிச்சேன். பிறகு தான் விளங்குச்சு அரசியலுக்காக வேண்டி அரசியல் லாபங்களுக்காக வேண்டி ஓட்டு எல்லாத்தையும் நம்மளோட பக்கம் கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சுருக்காங்கன்றது விளங்குச்சு, வெளிப்படையாக விளங்குச்சு. நான் உள்ரங்கமாக என்ன இருக்குங்கிறது அல்லாஹ் மொழியில் தான் அறிஞ்சுவேன். இதில் மற்ற முக்கியமான விஷயம் ஒன்று என்னச்சுன்னா, அப்போ நான் இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் அப்போ ராசினானாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். ராசினானா இப்படி அந்த பலஸ்தீனை சப்போர்ட் பண்ணி சட்டரீதி அவங்கள ஹெல்ப் கேட்டு வந்ததுக்கு நான் மட்டும்தானே வேறு யார் வந்தாங்களா என்றும் கேட்டேன். ஏனென்று சொன்னால் நாம் சும்மா திடீரென்னு எப்படி போட இயலாதே, தீர விசாரிக்கணுமே என்று போட்டு அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் மட்டும்தானே வந்தேன், உங்களுக்கு முந்தைய பிந்திய ஒருத்தரும் வரலையேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அவர் அந்த விஷயத்தில் கூட நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் அவர் உண்மையிலேயே நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு மனிதருங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான். சரியானே? இப்போ அவர் அந்த மலக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் யாரும் கேட்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பகடியாகவும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர ஒரு படிப்பினையாக எடுத்து நடப்ப முடிய யாரும் இந்த காலத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் தெரியா. அதாவது கேட்குற நீங்கள் உங்களை திருத்திக் கொள்வதும் பேசுகிற நான் என்னை திருத்திக் கொள்வதும் தான் இந்த இடத்துல பெஸ்ட். அதுதான் உண்மையான வழிமுறை. இப்போ நான் இதில் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அல்லாஹ் நம்மளோட ஒரு நரம்பை இழுத்துட்டான்னு சொன்னால் அதுக்காக வேண்டி நான் மாறிட்டேன் எந்த மன்னிப்பு கேட்டும் வேலை இல்லை. அது என்னத்துக்காக இழுத்தானுங்கிறத மறுமையிலான அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தருவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காமல் எழுதாதவங்க போடாதவங்க கடும் ஸ்ட்ரெஸ் அறிக்கை, உண்மையிலேயே கடும் ஒரு மனவேதனை அறிக்கை. இப்போ என்னை பற்றி எழுதிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு மனவேதனையை தாண்டி சும்மா இருந்த என்பிபி கட்சி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சின்னவர் உலகமே ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி பிறகும் கோல் பண்ணி பேசின என்பிபி கட்சியில் இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறது கடும் பெரிய ஒரு அநியாயம். நீங்கள் ரெண்டில் எந்த கவலையை நான் இப்போ ஹேண்டில் பண்ணுற ஒரு கஷ்டமாக இருக்குது. எனக்கு எனக்கு கையாளர் ரெண்டு கவலையாக இருக்குது. எந்த அளவுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் செய்கிற பெயிண்ட் கான்ட்ராக்டுகள் ரொம்ப போட்டியான ஒரு தொழில், அது கூட எனக்கு டிலே ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் இப்படி சும்மா அநியாயமான பொய் சொல்லிட்டு ரொம்ப கவலையாக மீது அல்லா மீதானெல்லாம் கடும் வேதனையாக இருக்கும் மனசில். இப்படி செய்யாதவங்க தீர விசாரிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு வார்த்தை என்ற ஃபோன் நம்பர் ஃபேஸ்புக்கில் கூட இருக்கு, எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம். இவ்வளவு தகவல் அறிஞ்ச நீங்கள் ஏன் நினைக்கிட்ட ஒரு விசாரணை என்னை கூப்பிட்டு கொஞ்சம் கேட்கல, அல்லது ஏன் இப்படி சம்பந்தமாக எதுக்காக வேண்டி நீங்கள் எனக்கு இல்லாட்டியும் ஒரு இலங்கை குடிமகன் அடிப்படையில் எனக்காக வேண்டி நீங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்கிற பேரில் இருக்கிற நீங்கள் ஏன் எனக்கு தெரியாமையாச்சும் எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கலாம் தானே, அதனைக்கு சேர்ந்திருக்கும் தானே. அல்லா எனக்கு ஒரு உதவி சேர்த்திருப்பான் தானே. அல்லாவுக்காக வேண்டி எந்த ஒரு விஷயத்திலையும் பொய் போடாதவங்க, அவதூறு செல்லாதவங்க கடைசியில் அது நமக்குத்தான் திரும்பும். செவரில் இருக்கிற போல் மாதிரி நமக்குத்தான் திரும்பும். அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் வாங்கி நடக்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், ஃபதக்கிரின்ன ஃபாத்தி திக்ரான்னு சொல்லலாம். உபதேசம் பயனாளிக்குமாய் ஒரு உபதேசம் செய்வராக இறையாச்சம் முடியவன் அந்த உபதேசத்தை ஏற்பான் விரைவில். துர்ப்பாக்கியசாலியோ அதை விட்டு புறக்கணிச்சு பேத்துருவான்னு சொல்லி சூரத்துல் ஆயிலாவில், அதாவது 87 அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லலாம். நீங்கள் இதில் நீங்கள் யார் ஏற்றுக்கொள்ளவரா உபதேசத்தை, அல்லாஹ்க்கு பயந்தவரா அல்ல அல்லாஹ்க்கு பயம் இல்லாமல் துர்ப்பாக்கியசாலி ஆகியங்களது நீங்கள் தான் உங்களோட விஷயத்தில் முடிவெடுக்கிறது. நான் எந்த விஷயத்தில் முடிவெடுக்கிற மாதிரி தயவு செய்து என்பிபி கட்சியில் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற விஷயத்தில் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கு தனிப்பையும் இருக்காங்க. இவைய என்பிபி கட்சியில் இருக்கிறதுக்கு முந்தி இருந்தவை எனக்கு தெரியும். ஆனால் என்பிபி கட்சி வாரியாக அவங்க கேட்குறாங்க ஓட், அது அவங்களோட அரசியல் ரீதியான நடைமுறை.
அதில் எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது இந்த வீடியோவில் யாருக்கும் தேவையில்ல ஒரு விஷயம். அது என்னோட தனி மனித எந்த உரிமையான விஷயம். ஆனால் தயவு செய்து அபாண்டம் ஒரு ஆளுக்கு மேலே பொய் சொல்லாதவங்க. அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். அது ஒரு பெரிய ஒரு பாவம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு அவரை ஆளாக்கி இருந்தார்கள் என்பது இப்பொழுது புரிகிறதா? எனவே தான் சொல்கின்றோம், அரசியலுக்காக வேண்டி, தன் சுய இலாபத்துக்காக வேண்டி அடுத்தவரை இவ்வாறு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விடாதீர்கள் என்று அன்பாய் வேண்டியவனாக என்றும் போல் நல்லதை நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.